அனைவருக்கும் வணக்கம். இந்த நவம்பர் 24 அதாவது வியாழக்கிழமை மார்கழி 2 அன்னைக்கு தான் அமாவாசை. நம்ம திதி முடிகிற நேரம் 3 மணி 3 AM போட்டுக்கிறோம். சூரியனும் அனுசத்துல தான் இருக்கும். அன்னைக்கு நிலாவும் அனுசத்துல தான் இருக்கும். அனுச நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில் இருக்கும். சொன்ன இதுதான் விருச்சிக ராசி. இந்த துலாம் ராசியிலிருந்து சூரியன் வந்துட்டு 240வது டிகிரியில தாண்டி விருச்சிக ராசிக்கு உள்ள வரும். விருச்சிக ராசிக்குள்ள வரப்ப முதல் நாள் சித்திரமா அனுசம் இருக்கும். அன்னைக்கு தான் அமாவாசை. அதாவது புதன்கிழமை நவம்பர் 23 புதன்கிழமை காலையில 4 மணிக்கு 14ஆம் பிறை முடிஞ்சு புதன்கிழமை காலையில இருந்து அடுத்த நாள் நவம்பர் 24 காலையில 3 மணி வரைக்கும் அமாவாசை. நவம்பர் 24 3 மணிக்கு அப்புறம் 1ஆம் பிறை அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை 1ஆம் பிறை. இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நம்ம வானத்துல தினமும் கவனிப்போம். கவனிக்கிறப்ப நிலா சூரியனை விட்டு விலகி இவ்வளவு தூரம் போயிருக்கோம். இன்னைக்குமே அந்த சாயந்தர நேரம் காலையில 3 மணிலிருந்து சாயந்தரம் 7 மணிக்கு இதுல ஒரு 8 மணி நேரம், அதுல ஒரு 15 மணி நேரம் கேப்ல இவ்வளவு தூரம் நகர்ந்து வந்திருக்கோம். சூரியன் இங்க இருக்கு. அடுத்த நாள் 25ஆம் தேதி நிலா சூரியனை விட்டு விலகி இவ்வளவு தூரம் போயிருக்கும். அதாவது 242 டிகிரியில இருந்தது 2 நாள்ல இவ்வளவு தூரம் நகர்ந்து வந்திருக்கும். அதாவது 10, 20, 24 டிகிரி பக்கம் வருது. அதாவது தினமும் நிலா 13.33 டிகிரி நகரம். இன்னைக்கு 2ஆம் பிறை 25ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு வானத்துல லேசா இந்த மாதிரி கூட தெரியும். இது நம்ம டெய்லி வானத்துல பார்க்கலாம். அப்பதான் நம்ம வானத்துல நிலாவோட ஓட்டத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அடுத்த நாள் பார்த்தோம்னா 3ஆம் பிறை 26/11/2022 வானத்துல இப்போ தொடுவானத்துல இருந்து இப்போ தொடுவானம் இப்ப சூரியன் மறையிற நேரம் இதுதான் 17:51 மறைய ஆரம்பிக்கும். மறைய ஆரம்பிச்சுன்னா அதுல இருந்து 3ஆம் பிறை வந்துட்டு இப்ப சூரியன் இருக்கிறது 1, 2, 3, 4வது டிகிரியில, அதாவது 244வது டிகிரியில இருக்கு. நிலா வந்துட்டு சூரியன்ல இருந்து 10, 20, 30, 35 டிகிரி, அதாவது தொடுவானத்துல இருந்து மேற்கு தொடுவானத்துல இருந்து மேல 35 டிகிரியில தெரியும் 3ஆம் பிறை. பார்த்தோம்னா 3ஆம் பிறை இந்த அளவுக்கு தெரியும். நம்ம வானத்துல பார்க்கலாம். இதையே வர்ற டெய்லி இதை பத்தி நம்ம பார்ப்போம். இதை பார்த்து பழகலாம். அப்பதான் நம்ம இந்த நிலாவோட ஓட்டத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். சூரியனும் எப்படி நம்ம அந்த 24 டிகிரி சரியான கிழக்குல இருந்து தென்கிழக்கு நகர்ந்துட்டு இருக்கு. 24 டிகிரி நகர்ந்து மறுபடியும் திரும்பி வடக்கு நோக்கி நகரும். அதாவது மகர சங்கராந்தின்னு பேர் இருக்கு. இந்த சங்கராந்தி டிசம்பர் 22ஆம் தேதி வரும். நம்ம அதை டெய்லி பார்த்துட்டே இருந்தோம்னா அது புரியும். அது சங்கராந்தினா என்ன? சங்கராந்தி டிசம்பர் 22 வருதா இல்ல ஜனவரி 14? அப்போ சங்கராந்திக்குமே பொங்கலுக்கும் என்ன தொடர்பு? பொங்கல்னா என்ன கொண்டாட்டம்? மகாபாரதத்தோட வெற்றி விழா தான் பொங்கலா? அப்போ சங்கராந்தி ஏன் நாம ஜனவரி 14 சொல்லிட்டு இருக்கிறோம்? எது உண்மை? டிசம்பர் 22 சங்கராந்தியா? அதாவது சங்கராந்தின்னு என்ன அர்த்தம்னா இவங்களே வேற பக்கம் சொல்றது உத்தராயணம் தட்சிணாயணம் எல்லாம் சொல்லிட்டு தென் செலவு, அதாவது தெற்கு நோக்கிய பயணத்துல முடிஞ்சு மறுபடியும் திரும்பி அந்த மகர ரேகையில திரும்பி மறுபடியும் வடக்கு நோக்கிய பயணம் ஆரம்பிக்கும். அன்னைக்குதான் சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஆனா இது டிசம்பர் 22ஆம் தேதி வாரத்துல இப்ப நடக்குது. ஆனா அது ஏன் ஏப்ரல் 14 சங்கராந்தின்னு சொல்றாங்கன்னு அவங்களுக்கு அந்த விளக்கம் தெரியுமா? நாம அதை நம்பலாமா? பொங்கல் வந்து என்ன விழா? அது உண்மையிலேயே அது அறுவடை திருவிழாவா இல்ல மகாபாரத வெற்றி விழாவா?
அப்போ மகாபாரதம் எங்க நடந்துச்சு? மகாபாரதம் நடந்தது தமிழ்நாடா, திருநெல்வேலியிலா? பாண்டியர்கள் என்பவர்கள் தான் பாண்டவர்களா, குறவர்கள் தான் கௌரவர்களா, மதுரா கிருஷ்ணன் பிறந்த இடமா சொல்ற மதுராவா இல்ல மதுரையா? அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்காரரா இல்ல டெல்லி பக்கத்துல இருக்கிற மதுராக்காரரா? இப்படி நிறைய விளக்கங்களை பார்த்துட்டு நம்ம இந்த வர்ற அமாவாசையிலிருந்து அடுத்த அமாவாசை, அதாவது சங்கராந்தி ஒட்டி அமாவாசை வரும். அந்த நாளை நாம இந்த மாசம் பூரா நிலா எங்க இருக்கு, நிலாவோட ஓட்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு உண்டான அந்த பதில்களையும் நம்ம தினமும் ஒரு காணொலியா பார்த்துட்டு இருக்கலாம். நன்றி, வணக்கம்.